நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு போகணும்னு அவர் நினைச்சார். நான் வந்து சார் நில்லுங்க, நாகரீகம் கிடையாது இது, நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு. தரமான சேனல் நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்க மாட்டாங்க. அப்ப யாரா அப்படின்னு பார்த்தா எனக்கு கூட தெரியல, வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவரோட ஆதரவாளர்கள் தான். அதாவது ப்ரீவியஸ் ஷோக்கு ரோட்ல போறவங்க வந்து மைக்கை பிடிச்சி பேச மாட்டாங்க, ப்ரொடியூசர் சொன்னனால நான் வந்து பேசுறேன். அது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பொறாமை, வைத்தறிச்சல், அடுத்து உங்களோட வளர்ச்சி மீது? இவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷனில், இவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கன்னு லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கேட்டிருப்பாங்கல்ல என் வீடியோ பார்த்துட்டு. கீழே 2 பவர் நீ ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளானா எவ்வளோ கேவலமான வருது. பத்திரிக்கைக்காரவங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்க. திவாகரனை பத்திலாம் யாருமே சொல்லாதீங்க. அந்த வெள்ள கடைக்காரன் மஞ்சள் வாட்டர் மலன் சேனல் திவாகரன் தான். திவாகரன் தான் என்னைக்குமே. ஆமா திவாகரன் தான், திவாகரன் தான், திவாகரன் தான். ஒரு டாக்டர் ஆங்கர் ஆகலாம், ஆனா ஒரு ஆங்கர் வந்து டாக்டர் ஆக முடியாது. பெருமை கிடைக்கலையா? கொதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு அடக்கு அடக்கு. லோயலா காலேஜ்ல 3 வருஷம் படிச்சும் படிக்காம நிறைய பேர் நடிகர்கள் ஹீரோ ஆயிருக்காங்க. ஏன்னா விஜயும் வந்து டிகிரி முடிக்கல, விஷால் டிகிரி முடிக்கல, சூர்யா மட்டும் தான் முடிச்சிருக்காரு. சூர்யா சாருமே அவங்க அப்பா சொன்னாரு. அந்த சிரிப்பு ஒரு தடவை நான் பாக்குறேன். ஜன்னி உன் கண்ணு ஜனனி, உன் கண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியல ஜன்னி. அது சிஸ்டர் இங்க வாங்க சிஸ்டர், இது எப்படி இருக்கு பாருங்க. நேச்சரா பண்ணது, நேச்சரா தோட்டத்துல வளைஞ்சது பாருங்க, நல்ல சொலசொலையா இருக்கு. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன், அந்த எழுத்தின் வடிவிலே. இந்த படத்துலலாம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா சூப்பர் சூப்பர். புதுப்பேட்டை படம்லாம் நம்மளுக்கு செட் ஆகும். ஏன்னா கண்ணு ரொம்ப ஒல்லியா இருந்தா, ஒல்லியா இருக்கவங்களே ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 3 எல்லாத்துக்கும் நம்ம சூட் ஆகுமா? அந்த ரோஜா பூவை பேரோட பிடுங்குறப்ப அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தா 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 ரத்தா. நீங்க வந்து தர்பூசணி சாப்பிட்டு சூர்யா ஆக்டிங் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஒரு தர்பூசணி கடைக்காரரா மாறி எங்களுக்காக தர்பூசணி சேல் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த வாட்டர் மெலன் மூலமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் வந்துச்சு. எங்களுக்காக அதை பண்ண முடியுமா? 2-3 பேர் கடை போட்டிருக்காங்க. அவங்கள தாண்டி நீங்க வந்து அந்த தர்பூசணி வந்து எப்படி சேல் பண்ணுவீங்க, என்னென்ன விஷயம்லாம் சொல்லுவீங்க அந்த தர்பூசணி? சார் 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 இங்க வாங்க சார், சார் இங்க வாங்க சார், இங்க வாங்க சார். ஒரிஜினல் சார், ஒரிஜினல் சார், தோட்டத்துல ஒரிஜினலா விளைய வச்சு கொடுத்தா சார். சார் மத்த இடத்துக்கு நம்ம சார் இந்த நிறத்தை பாருங்க சார், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க சார். சார் ஆமா ஆமா மேடம் இங்க வாங்க மேடம். சிஸ்டர் இங்க வாங்க சிஸ்டர், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நேச்சரா பண்ணது, நேச்சரா தோட்டத்துல விளைஞ்சது பாருங்க, நல்ல சொலசொலையா இருக்கு, சொலசொலையா இருக்கு. சிஸ்டர் வாங்க, அம்மா இங்க வாங்கம்மா, இங்க வாங்கம்மா, இத பாருங்கம்மா, அம்மா சூப்பரா இருக்குமா, அம்மா இங்க பாருங்கம்மா, தர்பூசணி சர்பத்மா. இப்ப நாங்களும் என்ன தோட்டத்துல விளையாம நான் பக்கத்து கடைக்காரன் சார், நம்ம பேசுறோம். பிசினஸ் போட்டிக்காரன் பிசினஸ் போட்டில நீங்க ஏன் சார் விட்டுட்டீங்க? நான் பேசிருப்பேன். அப்படி சண்டை போட மாட்டாங்க, கடை வச்சிருவீங்க, அப்படி சண்டை போட்டுக்கிற மாட்டாங்க சார். பிடிக்கல தனித்தனியா பண்ணிக்குவாங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு செந்தூர் அப்படின்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்க ஒரு பேக் ஃபயர் பண்ணிருக்கீங்க. அந்த இன்சிடென்ட் உண்மையிலே என்ன நடந்துச்சு சார்? யாராவது ஏதோ ஒரு சேனல் இன்டர்வியூ போடுறேன், நீங்க இதை பேசுங்க அதை பேசுங்க அப்படி பண்ணுங்க சண்டை போடுற மாதிரி நடிக்கணும், அதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். வக்கா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஏன்னா மக்கள்கள் முட்டாள்கள் கிடையாது. ஸோ படத்தோட ப்ரிவியூ ஷோமா, அதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வர சொல்லியிருந்தாங்க, போனோம். ஓகேங்களா, ப்ரெஸ் மீட்டுக்காக வெயிட் பண்ணோம், அவங்கள பற்றி பேசணும். அவங்கள பற்றி பேசி முடிச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பைல்வான் ரங்கநாதன் சார் இருந்திருப்பார். வேலை அவரோட என்னன்னா நம்ம போய் முன்னாடி பேசணும்னு நினச்சிப்பார். வேலை சீக்கிரம் வாங்க நான் பேசணும், அவரோட டார்கெட் நம்ம கிடையாது. அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, டேரக்டராக ப்ரொடியூசராக அந்த டீமை ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணி நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு போகணும்னு அவர் நினச்சார். நான் வந்து சார் நில்லுங்க, நாகரீகம் கிடையாது இது, நான் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அவருக்கு கீழே இருக்கிற அவரோட அசிஸ்டன்ஸு, ஆக்சுவலாக அந்த படம் லோ பட்ஜெட் படம் தான், சுமாரான படம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியாலாம் கொஞ்சம் சுமாரான மீடியா, அதாவது தந்தி டிவி ஒன்று தான் ஸ்டாண்டர்டு. மற்றதெல்லாம் நிறைய யூடியூபர்ஸாக வந்திருந்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா தரமான சேனல் நீ எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்க மாட்டாங்க. அப்போ யாரா அப்படின்னு பார்த்தா எனக்கு கூட தெரியல, வந்து நிறைய பேர் சொன்னாங்க அவரோட ஆதரவாளர்கள் தான். ஸோ அவரை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது அதோட இது தாங்க முடியாமல், அதுபோக அந்த பேசுகிற நபருக்கு பார்த்துட்டேமா வைத்தறிச்சல். அதாவது ப்ரீவியஸ் ஷோக்கு ரோட்டில் போகிறவங்க வந்து மைக்கை பிடிச்சி பேச மாட்டாங்க, ப்ரொடியூசர் சொன்னனால நான் வந்து பேசுகிறேன். அது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பொறாமை, வைத்தறிச்சல், அடுத்து உங்களோட வளர்ச்சி மீது? அவரும் பெரிய ஆள் ஆகணும்னா அவரோட ஸ்டைலில் நேர்மையாக பண்ணி அவர் பெரிய ஆள் ஆக வேண்டியது தானே. நீங்கள் யார் இதை பேசுகிறதுக்கு அப்படின்னு யாராவது கேட்பாங்களாமா?
ஏதாவது ஒரு படித்த நபர் ஒரிஜினல் பத்திரிகைக்காரவங்க இதை கேட்க மாட்டாங்க. பத்திரிகைக்காரவங்கன்றவங்க கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்பாங்கம்மா. அதை ஆன்சர் பண்ணால் போயிடுவாங்க. ரொம்ப பர்சனலாக போக மாட்டாங்க. இதை நிப்பாட்டுங்கன்னா நிப்பாட்டிடுவாங்க. அதே மீறி பேசுகிறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது. அப்படிப்பட்ட நபர் தான் நம்ம பைல்வான் ரங்கநாதன் சார். ஓகேங்களா? ஸோ எங்கே போனாலும் மதிப்பை இழந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா அடுத்தவங்க குடும்ப கதை, அந்த கதை, இந்த கதை, ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை. அது நேற்று ப்ரொடியூசர் கூட எனக்கு சொன்னாங்க. அதாவது இவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் போலீஸ் ஸ்டேஷனில். இவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கன்னு லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கேட்டிருப்பாங்கல்ல என் வீடியோ பார்த்துட்டு. என்னை கூப்பிட்டாங்களோ ப்ரீவியஸ் ஷோக்கு. அவங்க ஒன்றும் இல்லை சார் அப்படிலாம் எதுவும் கிடையாது, விட்ருங்க சார்னு சொல்லிட்டாங்க வேலை. ஸோ அந்த லெவலில் ஒரு மதிப்பை கெடுத்து வச்சுருக்குது. நம்ம சந்தோஷம் வந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து யார் வாயிலையும் வயிற்றுலையும் விழாமல் பண்ணணும். சரி ஓகே, அது அவங்க கர்ம பலனை அவங்க அணிவிக்கிறாங்க. ஓகே, நேற்று நம்ம போய் பகடக்காயாக மாட்டிக்கிட்டோம். அவர் வர்றதே எனக்கு தெரியாது. யதார்த்தமாக வந்தார், பேசினார். எனக்கு அதை கூட அவர்கிட்ட பேசுனது கூட ஒத்துக்கிறியம்மா. கீழே 2 பவர் நீ ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளானா எவ்வளோ கேவலமான வருது. பத்திரிக்கைக்காரவங்க கண்டிப்பாக பேச மாட்டாங்க. நிறைய பேர் பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கும் திவாகருக்கும் சண்டை. ரிப்போர்ட்டரே கிடையாதுமா. ரிப்போர்ட்டர்னா அவங்க என்ன குமுதம் ரிப்போர்ட்டரா, புதிய தலைமுறையா? சும்மா அவங்க ஒரு யூடியூபரு இதை வீடியோ எடுத்து போடுற ஆட்கள் தான். ஓகேங்களா? அதில் பைல்வான் சார் கூட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் பொதுமக்களை தாக்கி பேசுறதுனால எந்த நேரத்துலையும் அட்டாக் ஏற்படும்ன்றனால எப்பயுமே கூட 2 பேர் வச்சிருப்பாங்க. அந்த நபர்கள் மாதிரி தான் அவங்கள பார்த்தா தெரிஞ்சு. இதை எல்லா சேனலுமே விட்டுட்டு பத்திரிக்கை கொஞ்சம் நம்ம சேனல் அதை ஹைலைட் பண்ணி போடுவோம்ப்பா. அவர்கள் வந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது, யூடியூபர்ஸ். இப்போ நிறைய படங்களை பார்த்துருக்கேன், ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய யூடியூபர்ஸ் போய் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே பத்திரிகையாளர் ஆக முடியுமா? நல்ல பத்திரிகையாளர் இப்படிலாம் கேட்க மாட்டாங்கம்மா. நீங்களாம் பெரிய ஆளா அப்படின்ட்டு ஒரு ஆங்கரா திருப்பி நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சார், ஒரு டாக்டர், நான் வந்து பேசிக்க பிசியோதெரபி டாக்டர், ஒரு டாக்டர் ஆங்கர் ஆகலாம். ஆனா ஒரு ஆங்கர் வந்து டாக்டர் ஆக முடியாது. ஒரு டாக்டர் வந்து பத்திரிகையாளர் ஆகலாம். இந்த டாக்டர் வந்து சினிமா ஃபீல்ட்ல பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலாம். ஓகேங்களா? ஆனா என்னைய கொஸ்டின் கேட்ட நபர் இந்த 3மே ஆக முடியாது. ஏன்னா அவரை பார்த்தா ஒரிஜினல் பத்திரிகையாளர் மாதிரியும் தெரியல. நீங்க யாருன்னு கேட்டவர். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு யூடியூபர் தான். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் போயிட்டோம். அந்த யூடியூபர்லையுமே நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு மாவட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேன் பேட்ச் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பைல்வான் சாருக்கு கண்டனம் தெரிவிச்சு சின்ன குழந்தைங்கலேருந்து நீங்கள் பார்த்தீங்களா, உனக்கு நடிப்பு அறக்கட்ட மன்னிப்பு கேட்டாகணும், வெள்ளச்சட்டா மஞ்சள் சட்டா பார்த்தீங்களா அதை? ஸோ அந்த மாதிரி இயற்கையான உருவான அன்புகள், இயற்கையான ஒரு கூட்டம். நம்ம நினச்சா எந்த லெவலுக்கும் போகலாம். அவங்க நினச்சா டாக்டர் ஆக முடியாது. அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ட்டையும் போய் ஏற்றி விட்டுருக்கா அப்படிமா. நீங்கள் வந்து அவரை கவர் கொடுத்து கூட்டு வந்து அவரை ப்ரொமோஷன் பண்ணிக்கிறார், உங்களை பற்றி பேசலன்னு சொல்லியிருக்கா அப்படியா? என்கிட்ட ப்ரொடியூசர் சொன்னாங்க. என் கேட்ட என்ன மேடம் என்ன நீங்கள் கவர் கொடுத்தா கூப்பிட்டீங்கன்னு. ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தாங்க என்ன கொடுத்தாங்க. ப்ரொமோஷனே நான் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷனே போய் நிற்க மாட்டேன். மற்ற நபர்கள்லாம் சோசியல் மீடியாலலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா கண்ணு? 80,000 ஒரு கடை ஓப்பன் பண்ணா, 1 லட்சம். இதுக்கெல்லாம் நான் அகைன்ஸ்ட். இப்போ திவாகர் அவர் வந்து ஒரு ஸ்டைலுக்கு எந்த இடம் வரைக்கும் நீங்க ரீச் ஆவீங்க? பெரிய லெவலில் ரீச் ஆகுங்க. அதாவது வெறும் நம்ம இன்ஸ்டாகிராமில் நடிச்சே இந்த லெவலு பட்டத்துலலாம் பார்த்தா உயிரை விடுவாங்க. அது வந்து ஒவ்வொரு சிலருக்கு உண்டான ராசிமா. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, கலைத்தாயோட அருள். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த பேர் இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. சிவாஜி கணேசன் சாரும் என் ஜாதகமும் ஒத்து போதாமா. அவருக்கு நான் வந்து தனுசு ராசி, போராட நட்சத்திரம், கும்ப லக்னம். சிவாஜி சாருக்கும் கும்ப லக்னமா. கும்ப லக்னத்துலேயே 3ஆம் பாதம் சதயம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நிறைய பேர் வாங்கி லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாதகக்காரர் பார்த்துருக்கீங்களா? வாட்டர்மெலன் ஹீரோ, நடிப்பு அரக்கன் பார்த்தீங்களா? நிறைய யூடியூபர்ஸ் அவங்களே நம்ம ஜாதகத்தை எடுத்து போட்டு அந்த லெவல் ஆகி போச்சுமா. சிவாஜி சாரோட ஜாதகமும் ஜாதகமும் ஒத்து போகுது. எம்ஜிஆர் சார், எஸ்பிபி 3 பேருக்கும் ஒரு ஜாதகமாமா. அதே மாதிரி அதோடது என்னோடது ஒத்து போதுன்றாங்க. இது எல்லாமே கும்ப லக்னமா. லக்னம் வந்து சரி, நம்ம இவ்வளோ தூரம் சிவாஜி சாரை பற்றி பேசிட்டோம். எங்களுக்காக ஏதாவது ஒரு டைலாக் பேசிக்காம. கர்ணன் படத்தில் நெஞ்சு ஈட்டி குத்தி இப்படி இது பண்ணுவார்ல, அதுவும் டைலாக் 2மே பண்ணி காட்டுறேன். எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ எங்களுக்காக கர்ணன் படத்தில் சிவாஜி கணேசன் டைலாக் பேசுறமா, ஆரியோ வீரபாண்டிய காட்பாம், நீதான் ஜாக்சன் துறையோ வீரபாண்டிய காட்பாம், அட்டிங் கட்ல கெஸ்டிங் கட்ல, கொதிக்கிறது என் ரத்தம், துளைக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களுடைய நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானம் கட்டவனே. ஜாக்சன் துரை தானே கேட்டீங்க? ஆமாமா. இப்போ நீங்க கர்ணன் பண்ணது எக்ஸாக்ட்டா சிவாஜி சார் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ண மாதிரி. இது நீங்க நாம கள்ளக்கபட இல்லாம உண்மையை சொல்லிட்டீங்க. இப்போ செகண்டா பண்ணது கூட வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்டா பண்ணது எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான் இருந்துச்சு. சோ அது எப்படி இந்த ஆக்டிங் வந்து சின்ன வயசுல இருந்தே உள்வாங்கினே இருந்தீங்களா? அதாவது கண்ணே, எல்லாரும் சொல்ற உங்கள மாதிரி ஆங்கர் சொல்றது ரத்தம் நதம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிப்பு வெறி ஊருக்கு போயிருக்கணும்.
எலும்பு சதை நரம்பு ரத்தம் அந்த மாதிரி ஊறி போனது. என்ன ஸ்கூல் லைஃப்லமா ஸ்கூல் ஸ்கூல் லைஃப்லயே லைஃப்ல நீங்க சூப்பர் ஸ்கூல் ஸ்டார் லைஃப்லயே வந்து ஓப்பனா சொல்லுவாங்க. mindset. ஸ்கூலுக்குள்ள போன உடனே படத்தையே நான் நினைக்கல கண்ணு. ஸ்கூல்ல போன உடனே நடிப்பு கலையா பார்த்தேன். அது படம் பார்க்கல, சினிமான்னு பார்க்கல. ஸ்கூல்ல போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடக போட்டி அவங்கவுங்களா கதை எழுதி அவங்கவுங்களா ஜெயிச்சு காட்டுவாங்க. நான் படிச்சது வந்து மதுரை சென்ட் மேரிஸ், சென்னை லோயலா காலேஜ் இருக்குல்ல, இதுவும் எங்க ஸ்கூலும் ஒரே நிறுவனம். சேசு சபை ஃபாதர்ஸ் கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட். அப்ப லோயலா காலேஜ்ல 3 வருஷம் படிச்சும் படிக்காம நிறைய பேர் நடிகர்கள் ஹீரோ ஆயிருக்காங்க. ஆனா என் ஸ்கூல்ல நான் 12 வருஷம் படிச்சிருக்கேனே. இல்ல நான் குத்துற மாதிரி சொல்லல. ஏன்னா விஜயும் வந்து டிகிரி முடிக்கல, விஷால் டிகிரி முடிக்கல, சூர்யா மட்டும் தான் முடிச்சிருக்காரு. சூர்யா சாருமே அவங்க அப்பா சொன்னாரு, நான் என் மகனை பிகாம் கஷ்டப்பட்டு முடிக்க வச்சேன், முடிக்க மாட்டேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதான் சொல்ல வரேன், இவங்க எல்லாம் டாப் ஹீரோ ஆகுறப்ப நான் ஒரு டாக்டர், பிசியோதெரபி. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் லைஃப்ல அதாம்மா இவங்கெல்லாம் அந்த காலேஜ் பேர் என்ன, லோயலா காலேஜ். எங்க காலேஜ் அது எங்க ஸ்கூலோட காலேஜ் தான். அதை வெறும் 3 வருஷம் படிச்சும், நான் அவங்களை குறை சொல்றதுக்குள்ள இன்னும் நிறைய பேர் இருக்காங்க படிச்சும் படிக்காம பெரிய லெவலில் வந்துட்டாங்க. நான் சென்ட் மேரிஸ்ல 6th இருந்து +2 முடிய 7 வருஷம் படிச்சிருக்கேன். அப்ப நான் எப்படி இருப்பேன்? இந்த படத்துலலாம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா உண்மையிலே நான் சொல்றேன், இதை விட டபுள் மடங்கு நடிச்சிருப்பேன். என்னோட சூப்பர். அதாவது ஓப்பனா சொல்லுவாங்கண்ணே, இப்போ தனுஷ் அண்ணா ஒல்லியா இருக்காரு, தனுஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கணும் வைங்க, நான் பிடிச்ச நடிகர் பேர் தான் அடிக்கடி சொல்லுவேன். புதுப்பேட்டை படம்லாம் நம்மளுக்கு செட் ஆகும். ஏன்னா கண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்கவங்களே ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒட்டம் நம்மள மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு இது வேணும். ஆள் வாட்ட சட்டமா பார்த்தா அந்த லுக் இருக்கணும். அது மாதிரி அந்த படம் பில்லா, அப்புறம் வந்து என்ன சொல்ல வருது, புதுப்பேட்டை, பில்லா 3 எல்லாத்துக்கும் நம்ம சூட் ஆகுமா. அதான் இனிமே வர்ற காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட படாலும் வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற ஒரு இது இருக்கு. ஒரு மாதிரி எங்கா ஒரு லவர் பாய் மாதிரி ஒரு சீன் நடிச்சு காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணிடுறோமா. ஜன்னி உன் கண்ணு ஜனனி, உன் கண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியல ஜன்னி. கண்ணை பார்க்காம இருக்க முடியலன்னு டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டீங்க. எனக்கு வந்து பில்லா சொன்னீங்க. அந்த மாதிரி ஹார்ஸான கேரக்டருக்கு ஒரிஜினல் முகம் நான் தான். ஒரிஜினல் முகம் தான் நான் தான். அப்படின்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்க சவுத் சைடு. கரெக்ட். அது அப்படின்னு அந்த இதுல என் வாய்ஸ் அதான் ஆடி போயிட்டாங்க பசங்க. ஆனா நீங்க நடக்கிறப்ப அந்த ஆட்டிடியூட் இருக்கு, பேசுறப்ப அந்த ஆட்டிடியூட் இருக்கு. அதுன்னது நீங்க சொன்னது பயங்கர இதா இருக்கு. அதே மாதிரி புதுப்பட்ட படம் கேட்டீங்களா, அதுல ஒரு டயலாக் சொல்ற ரவுடி கேரக்டர் அதை பேசுவா, உனக்கு கிடைக்கலையா ஒரு ராத்திரி என் மண்டாடியோட சந்தோஷம் மறந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் இருந்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா, மஞ்சள் இருக்க கூடாது, சந்தனம் இருக்க கூடாது, அப்படியே ஆட விட்டுற மாதிரி கத்தையை தூட்டி அடையணும். இப்போ வந்து ஒரு சாங் உங்க ஃபேன்ஸ்க்காக ஏதாவது ஒரு நல்ல பாடல். ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன், அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி ஓ மை டார்லிங் என்னை காதலி, காதலி என்னை காதலி, கண்ணே உன் காலடி மண்ணை திருநீர் போலே நான் அள்ளி பூசிடுவேன். ஓகேவா? ஓகே, சரணமும் பாட்டீங்க, பல்லவியும் பாடிட்டீங்க. இந்த புகழை இன்னும் மென்மேல உயர்த்ததுக்கு என்ன விஷயம் திவாகர் சைட்ல இருந்து இப்ப நாங்க அதாவது இப்ப 5 படம் நடிச்சு முடிச்சிருக்கேன். இந்த 5 படமே மக்கள் செல்வாக்க வச்சுதான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னும் மக்கள் செல்வாக்க கூட 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 நீங்க ஒரு பெரிய ஹீரோவா பார்ப்பீங்க. அப்ப வந்து என்னன்னா மக்கள் ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேத்தாப்புல நம்மளுக்கும் வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் அடுத்த கட்ட முயற்சி. வேற முயற்சி எல்லாம் வேஸ்ட். அதுக்காக நான் போய் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டு வந்தேன்னா சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாது. ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் இருக்காரு, பொதுமக்கள்னா எனக்கு பொதுமக்கள் தான் முக்கியம். அதே மாதிரி இப்ப இருக்கிற பசங்க என்னடா அது நம்ம இவ்வளவு நாள் இது பண்றோம், இவர் டக்குன்னு வந்துட்டாரு, அந்த பொறாம இருக்குமா? நிறைய பேருக்கு, ஒரு ஆளுக்கு 2 ஆளா. அது நான் ஆரம்ப கட்டம் இன்டர்வியூலயே பார்த்துட்டேன். நானும் ஆக்டர் தானே அப்படின்னா ஒரு பையன். சரி நம்ம என்ன பண்றது? இப்போ இது என்ன தெரியுமா பண்ண, அப்படி பார்த்துட்டு சும்மா யதார்த்தமா கேட்டேன் கேமராமேன்ட்ட. நிறைய கேமராமேன் சூப்பரா இருக்குன்னு வந்து கை கொடுத்துட்டு போவாங்க, உங்களை மாதிரி ஆங்கர்ஸ் பாராட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு பையன்ட்டு அது ஒரு சேனல், பெரிய சேனல், தம்பி எப்படி நடிச்சிருக்கேன், நானும் ஆக்டர். நான் கேட்டதுக்கு அவர் பதில பாருங்க, நானும் ஆக்டர் தானே, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல நல்ல சீனெல்லாம் நீங்க கெடுக்குறீங்க, இப்படியா சொல்லுவாங்க யாராவது? நம்ம நடிப்போட இன்டென்சிட்டி தான் மக்கள்கிட்ட ரீச்சே பண்ணுச்சு. அது காரணம் பொறாம. நானும் ஆக்டர் தானே, அப்போ அவன் கேமராமேனா இருக்காரு, அவருக்கு கிடைக்கல வேற வாய்ப்பு. அவருக்கு திறமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க, கிடைக்க போகுது. ஸோ அப்படியும் பொறாமப்படுவாங்கம்மா. ஆரம்ப கட்டத்திலே பார்த்துட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு சில ஆங்கர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அப்போயே எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாலாம், சிவகார்த்திகேயன்லாம் அப்படி வாய் பேசுகிற, நீ அதை விட பெரிய லெவலில் வருவ, உன்னோட ரீச், உன்னோட வாய்
இல்ல அவங்க பெரியவங்க அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன ஒரு பையன் சொல்றான், இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதோட தீர்வு என்ன? உங்களால வர முடியுமா? அப்படிலாம் அப்படி கேட்டவங்களும் உண்டு. அவங்களாம் இன்னைக்கு வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி. இன்ஸ்டால நிறைய பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க. அவங்கள புடிச்சு போய் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா ப்ரொமோஷன்ன்ற பேர்ல சில விஷயங்கள் தப்பா நடக்குது. இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயம் வந்து மர்மர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார். அந்த படம் நல்லா இல்ல ஆக்சுவலி. மர்மர் படம் மட்டும் இல்ல. ஆக்சுவலா குஜராத்ல ஏதோ ஒரு இடத்துல கம்மி ரேட் குடுக்குற குஜராத்தா இங்க ஒரு சென்னையில தான் சாரி. சென்னையில எங்க போனா கம்மி விலைக்கு ஷூ கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும். நீ சும்மானாலும் இன்ஃப்ளூயன்சர் போட்டு இல்ல சார். இது ரீசென்ட்டா பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. இந்த படம் அதுவும் பிரச்சனையாச்சு. நான் அதுவும் பார்த்தேன் இன்ஸ்டால. இது போயிட்டு சார். இது ஓப்பனா சொல்லவா? மக்கள் நம்ம திறமை தான் ரசிக்கிறாங்களே தவிர அந்த இன்னசென்ட் மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது. காசுக்காக பட ப்ரொமோஷனா இருக்கட்டும், கடை ப்ரொமோஷனா இருக்கட்டும் பண்ணவே கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? பட ப்ரொமோஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவேன். பட போஸ்ட்லாம் போடவே மாட்டேன். தவிர்க்க முடியாம ஒரு சிலர் வந்தாங்கன்னா ப்ரிவியூ ஷோக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா நான் ரிவ்யூவே கொடுக்க மாட்டேன், வந்துடுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த கடைக்கு இங்கே நல்லா இருக்கு இங்கே வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒருவேளை சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூ கொடுக்கலாம், இல்லாட்டி சொல்லக்கூடாது. அதுவுமே பெய்டு ப்ரமோஷனாக இருக்கக்கூடாது, ஒரு ஃப்ரெண்ட்லி இதாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னை லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடை. ஓகேங்களா? ஸோ அந்த கடையில் வந்து ஏகே குட் பேட் அக்லியில் போட்ட ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்னை வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா அப்படி போனேன். ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த சான்ஸை மிஸ் பண்ணாத காரணம் நம்மளை ஹீரோ மாதிரி காட்டுறாங்க ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு. ஓகேங்களா? கடை பேரை நீ ரீல்ஸ் எடுத்து கடை பேரை போட்டுக்கிறது உன்னோடது. நான் வாய்ஸ் நோட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கே வாங்க பண்ணுங்க, தேவையானவங்க அவங்க போய் எடுத்துக்கிறட்டும், நம்ம அதில் தலையிட முடியாது. ஏன்னா யூடியூப் சேனல்ஸ்மே என்னை வச்சு இன்டர்வியூ எடுத்து ஏன் இன்டர்வியூவில் உள்ள ஆடு போடுறாமா, அது அவே இஷ்டம். ஏன் அதே மாதிரி சொல்லிடுவேன், வாய்ஸ் நோட்டு கொடுத்துடக்கூடாது. உன் கடைக்கு வர்றேன்னா இந்த கடைக்கு வந்தேன், வேற ஒருத்தர் வாய்ஸ் நோட் போட்டு இதை பண்ணேன், இதெல்லாம் நல்லா இருக்கு, நிறைய பேர் பண்ணுறாங்க பாருங்க சோசியல் மீடியாஸ், அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி ஒன்லி ஆக்டிங் மட்டும் பண்ணிட்டு வெளியில் ஓடியாந்துருவேன். மக்கள்கிட்ட இந்த கடையில் நல்லா இருக்கு ட்ரெஸ் இங்கே வந்து எடுங்க, நான் ஆஃபர் இல்லை சார். நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறவரு எனக்கு ஓப்பன் மைண்டடா பண்ணக்கூடாதுமா. நான் நிறைய நடிகர் எனக்கு ஒரே நடிகைகள் ஸ்டைலில் பண்ணவங்களுக்கு ஒரு பஞ்சா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. கேமரா பார்த்து பெய்டு ப்ரொமோஷனே அநாகரிகம். நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், இதை பண்ணாதீங்க. கோடி கோடியாக பணம் வச்சுருக்க நடிகர்கள் நடிகைகள் இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் பண்ணாதீங்கன்னு 1000 தடவை சொல்லிடுச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக சின்னத்திரை நடிகை வந்து ஏதோ அவங்களோட வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு நடிகருக்கு கூட குரல் கொடுக்கல. எந்த ஒரு நடிகர் சங்கமும் வரல, யாருமே மாதர் சங்கமும் வரல, பெண்களும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸும் வரல. ஆனால் ப்ரொமோஷனாக முதலாக நிற்கிறாங்க. ஒரு பெண்ணு யார் தான் அந்த உலகத்தில் தப்பு பண்ணாமல் இருக்கா? ஓகேங்களா? சும்மா அந்த பொண்ணை போட்டு அவமானப்படுத்தி, தப்புமா எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க. அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பெண் பிள்ளை தப்பு பண்ணிருச்சுன்னா அப்படி தான் ஊரறிய காட்டுவாங்களா? மீடியாவிலேருந்து எல்லாருமே ப்ரொமோஷன்ஸ் தான் போய் நிற்கிறாங்களே தவிர அந்த பொண்ணு யாருமே குரல் கொடுக்கல. நான் குரல் கொடுத்தேன், அந்த பொண்ணு பேர் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, தப்பு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறிச்சு நான் பேசினதுக்கப்புறம். அது மாதிரி எல்லாமே தப்பு. காலத்தை நோக்கி போதுமா, மக்கள் தான் புரிஞ்சுக்கிறணும். அவங்கள நம்பி இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை ஏமாற்றக்கூடாது. இப்போ நான் ப்ரிவியூ ஷோக்கு வர்றேன்னா நான் நடிச்சேன் மக்கள் நினச்சிருவாங்கன்ட்டு ப்ராக்கெட்டில் ஐ ஆம் நாட் ஆக்டிங் இன் திஸ் மூவின்னு போட்டுருவேன். ஐ ஆம் கோயிங் ஃபார் ஜஸ்ட் மூவி ப்ரிவியூன்னு போட்டுருவேன். நீங்கள் நடித்த படம் சப்போஸ் வந்து உங்கள் சீன் நல்லா இருக்குது, படம் நல்லா இல்லைன்னா அதை நீங்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியுமா? நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டேன், கண்டுக்கிறாம விட்டுருவேன். அதை பற்றி நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கிற விஷயத்த வெளிப்படையாக விளம்பரம் பண்ணுவீங்க, நல்லா இல்லாத விஷயத்த சொல்ல மாட்டேன். ஆமாம், அதுதாங்க நல்லது. நல்லா இல்லைன்றதுக்காக அதை போய் குத்தி காமிச்சு நல்லா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா இல்லாட்டி நம்மளால படம் செலவு பண்ணி எடுத்தவங்களுக்கும் வைத்தறிச்சல் வரக்கூடாது. அதை பற்றி சொல்ல மாட்டோம் எதுவுமே. சொல்லாததுக்கு காரணமே அது படம் நல்லா இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். எது எப்படியோ ஓகேங்களா, நம்மளை இது பண்ணிக்கலாம். என்னோட இதை எல்லாமே எடுத்து பாருங்க, எங்கேயுமே நான் அப்படி வாய் திறந்து சொல்லவே மாட்டேன். உங்களோட நடிப்பு பார்க்கும்போது ஒரு சில இடத்துல டைரக்டாக குரல் கொடுத்தீங்க. இப்போ மிஷ்கின்த்தை வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு சில விஷயம் பண்ணதை வந்து நீங்கள் வந்து அந்த தைரியமும் அந்த விஷயம் பேசணுன்ட்டு எப்படி தோணுது உங்களுக்கு? டேரக்டர் மிஷ்கின் பேசினப்ப எந்த நடிகருமே எதிர்த்து கேட்கலாமா? அவர் மூஞ்சில குத்திருவேன், மூக்கில் குத்திருவேன், அசிங்கமாக பேசுகிறா அப்படி டேரக்டர் மிஷ்கின். அவரை எதிர்த்து கேட்கணுன்றது எந்த நடிகருக்கும் நடிகை யாருக்குமே வரல. ஃபர்ஸ்ட் டைமாக நான் தான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். ஏன் எனக்கு அப்புறம் தான் இன்னொரு நடிகர் பேசினார், விஷால் சாரே அதுக்கப்புறம் தான் பேசினார். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தைரியம் வந்து குரல் கொடுத்து கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்டார்னு வைங்க. நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் எமோஷன்லாம் சரளமாக வந்துடுது. லவ்ல வந்து எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க முடியும் உங்களால்? ஓப்பனாக சொல்லவா, அதிகமாக இருக்கிறது ஃபீமேல் ஃபேன்ஸ் தான். அவங்க எல்லாமே ஃபுல்லாக அந்த ரொமான்டிக் ரீல்ஸ் இதை வச்சு தான் அதிகமாக ஃபீமேல் ஃபேன்ஸே கிரியேட் ஆனது. பாருங்க, நம்ம பண்ணுற நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தது இல்லையா, இப்படின்னு அந்த ஸ்டைலு, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் தூக்கி விட்டதே லவ் ஆக்ஷன் ரொம்ப இதுதான். அதனால தான் நான் வெறும் காமெடி மெட்டீரியலாக பயன்படுத்திடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
எந்த ஹீரோயினோட உண்மையிலே இது அப்புறம் நான் நினைச்சது இல்லை, அதான் நான் ஓப்பனாக சொல்லுவாக்கண்ணே. இல்ல சார், உங்களுக்கு ஒரு ஓப்பனாக சொல்லவா, இருக்கிறது விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற கதை தான். நான் பறக்கவே சொல்ல சார், இருக்கிறது யாருன்னு தான் கேட்குறேன். ஓப்பனாக சொல்லவா, இருக்கிறதே இன்னும் நம்ம ஒன்றும் வரல. 3 படம் நடிச்சிருக்கோம், ஒரு சீன் தான். அது பெரிய லெவலில் பேசப்படும், அது வேற விஷயம் தான். இங்கே ஸோ இன்னும் நம்ம வரவே வரல. அதுக்குள்ளே அவங்களோட நடிக்கணும், இவங்களோட நடிக்கணும், பார்ப்போமா. பட் ஒரு காலத்தில் எல்லாரும் என் கூட நடிக்க ஆசைப்படுவாங்க. ஓகே, அந்த காலம் வரும். இப்பயே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் என் கூட கமெண்ட் சீன் வேணும்னு ஆசைப்படுறாங்க. 2 ஸ்டாரோட பண்ணி வர்றப்ப நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னும் எதிர்காலத்தில் வந்து பெரிய லெவல் பார்ப்போமா. எனக்கு வந்து இவங்களோட நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். அதுக்கு என்ன ரீசனா, இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. ஒரு காலத்தில் நான் இவரோட தான் நடிக்கணும், திவார் கூட தான் நடிப்பேன்னு எல்லாரும் கூட்டம் வரும். ஸோ ஏதாவது சீரியஸான ப்ரப்போஸ் ஏதாவது வந்திருக்கா? ஏன் ஒரு சில பேர் பண்ணாங்க, நான் அதை பெருசாக எடுத்துக்கலாமா. ஏன்னா எல்லாரோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம சப்போஸ் யார் கூடயாவது நல்லா பழகி நல்ல ஒரு இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே, லவ் மேரேஜ் தானே கண்டிப்பாக அப்படின்னு தெரியலாமா. கடவுள் கையில் இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சில விஷயம் தைரியமான விஷயம்லாம் நீங்களே பேசுறீங்க, நார்மலான விஷயம்லாம் கடவுள் மேலே இல்லைம்மா. இது வந்து எப்படி எந்த ரூபத்தில் முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, கல்யாண காரியம் எப்படி வரும், எந்த ரூபத்தில் முடியும், என்ன நடக்கும்ன்றது தெரியாது இல்லையா. தெரியாத விஷயத்த நம்ம இது பண்ண இல்லை. முடியாது. உங்களை வந்து விரட்டி ஒரு பொண்ணு வந்து உண்மையிலேயே லவ் பண்ணா, நீங்கள் அந்த பொண்ணை வந்து ஏற்றுட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? ஏன், நல்ல பொண்ணாக இருந்தால் பண்ணலாங்க, பிடிச்ச பொண்ணாக இருந்தால் பண்ணலாம். நல்ல பொண்ணா இப்போ எல்லாருக்குமே ஒரு சில குவாலிட்டியில தான் விழுறாங்க. எனக்கு இந்த குவாலிட்டி இருந்தால் பிடிச்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிட்டி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க? பொதுவாக வந்து ஒரு நல்ல எண்ணம்மா. நல்ல எண்ணம் இருந்தாலே மற்ற எதுவும் பிரச்சனைகள் வராது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி, அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறது, மெயினாக லவ் அண்ட் அஃபெக்ஷன். மெயினாக வந்து நல்ல ஏன்னா நான் 100% அன்பாக காட்டுவேம்மா. அதே மாதிரி அவங்களும் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நான் எல்லாரோட்டையுமே கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்பேன். பசங்களே எடுத்துக்க, எல்லாருமே எடுத்துக்கிட்டால் 100% அவங்களுக்காக நான் எஃபோர்ட் பண்ணுவேன். நம்ம அந்த மாதிரி இல்லாட்டி நான் அவங்கக்கிட்ட பொதுவாக சொல்ல வரேன். ஸோ நான் எதிர்பார்க்குறது அதுதான், ரியாலிட்டியாக யார் வர்றாங்களோ. ஓகே, அதே சமயத்தில் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஒரு லுக்கு பிடிக்கணும் இல்லையா. ஓகே, கருப்பு கலர் அது மேட்டர் இல்லை. இது சினிமா துறையிலேருந்து எதிர்பார்க்க நிறைய பாசிபிலிட்டி இருக்கா? ஆக்சுவலாக நான் ஹோம்லியாக தான் நினச்சேன். இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸை பார்த்தா எந்த ரூபத்தில் வருது நம்ம சொல்ல முடியாது கண்ணு. அந்த நேரம் மனநிலை எப்படி மாறுதோ அப்படி இருக்கு இல்லையா. இப்போ நான் ஜெயிச்சிருவேன், சினிமாவில் வந்துடுவேன் அப்படின்றது அது வேறு, நம்ம திறமை ஒரு தடவை நம்மளுக்கு கெஸ் ஆகுது. பட் இதை கெஸ் பண்ணவே முடியல. ஓகே, இப்போ இருக்கிறவங்களும் நிறைய வரதட்சணை தான் கல்யாணம் பண்ணுறாங்க. திவாகர் அவர்களுக்கு என்ன மாதிரி கல்யாணம்? அப்படின்னு இல்லாமல் அது ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. நம்மளுக்கே இப்போ 35 வயசு ஆகி போச்சு. நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணா போகுன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, பொண்ணு கிடைச்சா கல்யாணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நல்ல பொண்ணு, ஆமாம், நல்ல பொண்ணா நம்மளுக்கு பிடிச்சதான். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அரக்கன், அதாவது உங்கள் நடிப்பு அரக்கனை கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து விட்டிங்கன்னா அந்த அரக்கத்தன்மையை நாங்கள் நடிப்பில் பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். நான் சில ஆக்டர் பேர்லாம் சொல்கிறேன், அது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி வழக்கமாக பண்ணுவீங்களோ எங்களுக்காக பண்ணிக்காங்க. கண்டிப்பாக சார். ஓகே, சூர்யா சார். வில்லன் அஜித் சார். ரெண்டு கை 2 கால் இல்லாட்டி பொழைச்சிக்குவா சார் இந்த காளி. கெட்ட பயாசா இருந்த காளி. இது எப்படி இருக்கு? தளபதி விஜயா. கை விட்டு சேர்றான், நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். ஹாய் சாலினி. இந்த ட்ரெஸ்ஸு இந்தியன் படத்தில் மனிஷா கொய்ராலா போட்ட மாதிரி இருக்குங்க. வெரி ஸ்வீட்டுங்க, வெரி க்யூட்டுங்க, வெரி 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 பியூட்டிங்க. ஆனால் நான் அவங்களுக்கு சொன்னேங்க, மேடம் சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காலை வளர்த்தேன் மேடம். ஆனால் அது வேற முதல்ல பேசாங்கன்னு சொதப்பிருச்சு. அது நிறைய டயலாக் வரும்ல, தெரியுது, நீ மூடு. இல்லை அந்த ரோஜாப்பூ டைலாக்கே போதும் சார். அதே போதுமா? சரி, ஓகே பண்ணவா. இதில் நீங்கள் இது போட்டுக்கோங்க, இப்படி பண்ணுவாங்கல்ல, அதில் நீங்கள் இது போட்டுக்கோங்க, பிஜிஎம் போட்டுக்கோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். மேடம் சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்தேன் மேடம். ஆனா அந்த ரோஜா பூவை பேரோட பிடுங்குறப்ப அந்த முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தா 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 குத்தி 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 ரத்தா ரத்தா ரத்தா. அந்த சிரிப்பு ஒரு தடவை நான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் நான் வந்து கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப தன்மையாக, ரொம்ப சிறப்பாக வந்து பதில் சொன்னீங்க. உங்கள் மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ உங்களோட டைமுக்கும் இங்கே வந்து பேசுனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.